இன்னைக்கு நம்ம விளையாட போற கேமோட பேரு ரெட் பால் 4. இந்த கேம் வந்து ஒரு சூப்பரான கேம். வெல்கம் டு ஏஏ ப்ரோஸ் கேமிங்ஸ். இன்ட்ரோ வருது. ஏன்டா இப்படி இருக்க? அத்த புத்து ஏன்டா நீ உருண்டை இல்லாம இப்படி இருக்கிற? ஸ்கொயர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் அதிகமா உரண்டையா தான் இருக்கு. அதாவது வட்ட வடிவத்துல தான் இருக்கு. எதுவுமே ஸ்கொயர் ஷேப்ல இல்லவே இல்லை. அதனால நானு அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு தெரிஞ்சலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. எங்கேயுமே உருண்டையான வடிவத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்திலேயே அதிகமா எல்லாமே உருண்டையா தான் இருக்கு. அதனால உருண்டையா இருக்கு எல்லாத்தையுமே நான் ஸ்கொயர் ஷேப்ல மாத்த போறேன். ஏன் இந்த பூமியவே நான் மாத்த போறேன். ஏன்னா பூமி உருண்டையா தானே இருக்கு. உருண்டையா தானே இருக்கு. ஆமா உருண்டையா தான் இருக்கு. அதனால எல்லாமே உருண்டையா தான் இருக்கணும். கேமை ப்ளே பண்ண போறது என்னோட பிரதர் தான். ஓகே, நான் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, உருண்டு போகணும். இந்த பாலை வச்சு நம்ம விளையாட போறோம். ஓகே, நல்லா போகுது. இந்த அமுக்குனா போகுதா? அந்த பால் ஷேப்ல இருக்கிறது தொட்டா ஜம்ப் ஆகுது. என்ன கண்ணு சுத்தி வருது? என்ன பால்னுலாம் கேட்க கூடாது. பேஸ்கெட் பாலா ஃபுட்பாலான்னு ஏதோ ஒரு பால். இல்ல, இது ரெட் பால். ஆமா, தள்ளி வச்சு ஏறணுமா? இந்த சைடு லைட்டா தள்ளு. ஓகே, ஜம்ப் பண்ணிட்டான். முடிஞ்சிருச்சு. ஓகே, லெவல் 2 உருண்டுகிட்டே வந்துட்டாச்சு. ஸ்டார்ல ஜஸ்ட் பிடிச்சிட்டேன். இதுன்னு ஏற மாட்டேங்கிறான். அந்த பக்கம் வந்து ஏறு. இப்போ இதுயா அதுல வந்து ஏறு. அப்படியே ஏறிட்டான்டா. ஏய், யாராவன்? ஓ, இவன் தான் அந்த வில்லன் பாஸ். அதுக்குள்ள வந்துட்டான். நீ தான் எல்லாத்தையும் கருப்பா மாதிரி இருந்தியா? வெடிச்சிட்டான். ஓ, இவன் வந்து பாஸோட அடியாள்னு நினைக்கிறேன். ஸ்டார் பிடிச்சா அது ஃபுல்லா ஆகுதுடா. ஓ, அதுதான் லெவலுக்கான கோல்டு மெடல்ஸ். இது என்னடா மாட்டிட? இடிச்சு பார்க்கலாம். வந்துடுச்சு. ஏறு. இது மேலே ஏறி தான் போட மாட்டேன். லெவலே முடிச்சு. இப்போ லெவல் 3 நினைக்கிறேன். என்ன டக்குன்னு முடிக்குதுன்னு நினைக்காதீங்க. கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட? எங்கிட்டவா? ஏன்டா ஸ்டார் பிடிக்கிறது வச்சிருக்கீங்களா? இந்த பாறை அந்த பக்கம் தள்ளுமா? ஆமா, அந்த பக்கம் தள்ளி ஏதாவது யூஸ் ஆகும்டா. என்ன ஏறவே மாட்டேங்குது? அந்த பக்கம் தள்ளி போயிரு. இரு பார்க்கலாம். ஆமாண்டா, இந்த பாறை இல்லாமலாம் போக முடியாது. கொஞ்சம் தூரமா போய் தள்ளி போயிரு. எங்க ஜம்ப் ஆக மாட்டேங்கிறான்? இருடா, பின்னாடி வாடா. வந்துட்டேன். இப்போ அப்படியே வேகமா தள்ளி போயிரு. 1 இன்ச்சு கூட அசையல. இல்ல, ஒரு இரு. இந்த சின்ன ஸ்பீடு பிரேக்கை தாண்டணும்னா அதுக்குள்ள பண்ணிட்டியா? இந்த பக்கம் வந்து அப்படியே தள்ளு. இந்த பக்கம் வந்து இப்போ அது அங்கிருந்து வேகமா வந்துச்சுன்னா போயிரும்ல. மேல ஏத்த முடியல. ஜம்ப் பண்றா. அப்படியே வந்து தள்ளு. அதுவே போயிடுச்சு. தள்ளிட்டோம் கைஸ். இதுக்காகவே ஒரு லைக் போடணும். ஏன்னா பாகுபலி மாதிரி தள்ளி இருக்கும். ஒரு பால் ஒரு பெரிய பாலை தள்ளுது. ஜம்ப் பண்றா. கீழே போறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து எடு. போ. நீ கொஞ்சம் விட்டு ஜம்ப் பண்ண. ஜம்ப் பண்ணிட்டேன். பிடிச்சிட்டேன். அவனை அடி. தப்பிக்கிறானே. சைடா இருக்கிறான். அவன் நம்மள அடிக்க மாட்டான். பால் ஷேப்ல இல்ல. அவன் எப்படி உருள்றான்? ஓ, அதான் நின்னு உருள்றானோ. இது மேல எப்படி ஏறுறது? திருப்பி அதே மாதிரி வந்துதான். ரிவர்ஸ் வந்துட்டேன். ஜம்ப் பண்ணு. ஏறியாச்சு. லெவல் கம்ப்ளீட் நினைக்கிறேன். ஆமா, இப்போ லெவல் 4. இந்த ஹெச்பி எதுக்கு வச்சுருங்க? இன்ட்டு 5 3 ஹார்ட். அது இதாக இருக்கும் ஏதாச்சும். என்னடா கட்ட வண்டி? இந்த கட்ட வண்டி அந்த பக்கம். ஓ, இந்த சைடு வந்து ஸ்டார் எடுக்கணும். அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா அந்த ஸ்டார் இருக்குல்ல. என்னடா ஸ்பீடு பிரேக்கா? மேலே குதிக்க முடியாதா? இல்லை, அதில் வந்து ஏறு. ஏறிட்டேன். ஸ்டார் பிடிச்சிக்கோ. வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் தள்ளிட்டு போய் ஏறிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க இது சரி? இல்லை, இப்படி வந்து ஜம்ப் பண்ணி ஏறு. ஏறு. புட்டிக்காதடா. ஆமாம், இவனை விட்டா ஹார்ட் குறையும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஏறிட்டான். ஆமாம், இது என்னடா செக் பாயிண்டா? இது என்ன பாக்ஸ் கொடுத்துட்டு உடச்சு விட்ட? சரி விடு. இந்த கல்லை வச்சு அவனை சட்னி பண்ண. ஆமாம், இந்த கல்லை வச்சு அவனை சட்னி பண்ணலாமா? தள்ளு. என்னடா குழி இருக்கு? குழிக்குள்ள கல்லே விழுந்துச்சுடா. அதுக்கு தான் இந்த பாக்ஸா? ஆக்சுவலி இந்த பாக்ஸை கீழே போட்டுட்டு இந்த கல்லை இது பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, லெவலே முடிஞ்சிருச்சு. என்னடா பண்ற? சும்மா விளையாட்டு பண்ணி பார்த்தேன். லெவல் 5 வேகமாக வருது. போடா வந்த ஸ்பீடுக்கே போடா. அடா பாவி, நான் தான் சொன்னல வந்த ஸ்பீடுக்கே போனேன். ஓ, இதுக்கு தான் அந்த 5 போட்டுருக்கு பாரு. 4 ஆயிடுச்சு. அதுதான் ஹார்ட் லைஃப். ஹார்ட் இல்லை லைஃப்.
செக் பாயிண்ட் முடிச்சாச்சு. அப்படியே தள்ளி விட்டுருவானே. தண்ணிக்குள்ள விழுந்து விழுந்து மூச்சு விடாம தள்ளி விட்டுரு. பல்ல பாரு, மூஞ்சா பாரு, கண்ணா பாரு. என்னடா பல்லு காணோம். பாரு மூச்சு விட்டுட்டு இருக்கேன் நான் கஷ்டப்பட்டு. போச்சு. பொறுமையாடுறா. மூச்சு விடுறோம். அதே மாதிரி அவனை தள்ளி கொண்டு விட்டுரு. அந்த கல் தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற ஸ்டார் ஐடியா பொறுமடா. டே இறா. அதுக்குள்ள உருண்டையும் சேர்ந்தா வலிக்கிட்டு போவோம். பொறுமடா. மேல ஒரு டப்பா இருக்கணும். இவனுங்க மாட்டிட்டு. ஆமாம், டப்பா இருந்தா கூட பரவாயில்ல. வா உதிரா கைப்புள்ள இது என்னடாது முள்ளா பாரா. டெக்னாலஜி எப்படிலாம் யூஸ் பண்ணுறானுங்கன்னு. டெக்னாலஜி. லைஃப் போயிடுச்சுடா. இன்னும் ஒரு லைஃப் தானே இருக்கு. அவ்வளோதான். பார்த்து உந்துறாதா. எப்படி ஆச்சு? விடு. லெவல் முடிஞ்சது. அடுத்த லெவல். யாராவது லைக் போடாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக் போடுங்க கைஸ். ஏன்னா நம்மளுக்கு பார்த்து வேகமாக வரான். ஆமாம், இவன் ஏதோ ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு வரான்டா. உங்களுக்கு அவ்வளோக்கா வியூஸே வரதில்ல. 20 வியூஸ் தான் வருது. இல்லை 5 வியூஸ் தான் வருது. என்னடா அது லிஃப்ட்டு ரகசியத்தையெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. ஓகே. போயாச்சு. இதே இருக்கடா தள்ளுண்ணா. தள்ளி தான் வரணும். தண்ணி யாரே அந்த பக்கம் என்ன தள்ளுறேன். இப்படி வந்து தள்ளுறேன். இப்படி வந்து லைட்டா. அது மாதிரி தான். அதே மாதிரி தள்ள. வா. இதுடா கார் மாதிரிலாம் வச்சிருக்கானுங்க. லாரி செஞ்சிடலாம். கட்ட வண்டி மாதிரி இருக்குடா. எங்கடா போற? பிரேக்கே இல்லையா? நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். என்னடா அநியாயமா ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டியாடா. ஸ்பீட் பிரேக் இருக்கு. அப்படி வந்து இப்படி ஏறணும் மாட்டிருக்கு. இருடா பொறுமையாவா. இந்த பக்கம் தள்ளுறா லைட்டா. தள்ளு லைட்டா தள்ளு. எகிரி ஏறுறேன். இந்த மாதிரி கட்ட வண்டி ஓட்டுறதுக்காகவாது லைக் போடுங்க. எங்களுக்கு வியூஸே போறதில்ல. ஆமாமா. ஓகே. பந்துக்கோசம்னாச்சும் லைக் போட்டுருக்கேன். பந்து கஷ்டப்படுது. ஆமா கஷ்டப்படுது. ஓகே. டே எங்கடா ரிவர்ஸ் எடுக்கிற? இந்த லெவல் முடிஞ்சிருச்சா? இது என்ன லெவல் 7 வந்துட்டோமா? பின்னாடி விட. என்னடா இந்த ஓட வர்றான்? ஹெல்மெட் போட்டு என்ன தோறத்துறான்? இவனே எப்படி இருக்கானா? என்ன ரன்னிங் ரேஸ் விளாண்டுட்டு இருக்கிறியா? இருடா ஹெச்பி எல்லாம் குறையுதுல. இதுக்கு தான் ஹாட்டா? ஒரு லைஃப் தான்டா இருக்குது. செத்து போயிடாதா. குதிச்சுக்கிட்டே வருமா சட்னி பண்ணிடலாம். சாவேன். இன்னொரு கவர் அடிக்கணும்ல. செத்து போடா. ஏறி அந்த பக்கம் தாவணும்னு நினைக்கிறேன். என்ன குதிக்க மாட்டேங்கிறான்? இல்லை அது லூஸாக இருக்குல்ல. இந்த பக்கம் நல்லா அழுத்து. அந்த பக்கம் வரும். இந்த பக்கம் வா. இப்போ வேகமாக போய் ஜம்ப் பண்ண. இருக்கடா கைப்பட்டுருச்சா? ஜஸ்ட் இவனையும் போடுதல். இன்னும் ஒரு ஹார்ட் தாண்டா இருக்கு. பாத்துடா எண்டாகும் போது ஒரு ஹார்ட்டை வேணும்னு கை விட்டா அம்மனு ஒழுங்கா ஓட்டி. இது என்னது? அப்படியே தாவணும். ஒரு ஸ்டார் எப்படா பிடிப்ப? ஸ்டாரை பிடிக்கணும்னா நான் கீழே செத்து தான் ஆகணும். டே அடா பாவி, ஒரு லைஃப் தானே. மொத்தமாகவே நமக்கு இத்தனை லைஃப் தானே கைஸ்? அப்படின்னா இந்த கேம் வந்து கொஞ்சம் கஷ்டமான கேம் தான் கைஸ். 16 நிமிஷத்துக்கு தான் ஒன்றாமா. இந்த கேம் உண்மையில நல்லா சுவாரஸ்யமாகவே இருக்கும். இன்னும் லைக் போடாமல் இருந்தாங்கன்னா யாராவது லைக் போடுங்க. வேறு ஏதாவது கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சாலும் அதை கேம் பேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமை கண்டினியூ பண்ணலான்னா கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோ நிஞ்சா ராசி கோஸ்ட் ரைடர்லாம் நான் போட்டிருப்பேன். அதுக்கு அவ்வளோக்கா வியூஸே வரல. நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி போய் பாருங்கள். ஓகே கைஸ், உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏ ப்ரோஸ் கேமிங்.